கார்டியாலஜிஸ்டாக நாங்கள் வந்து இப்போ வந்து ஒரு பேஷண்ட் வந்து கார்டியாக் இவெண்ட் வர்றதுக்கு முன்னாடியே எப்படி தடுக்கிறது? இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் என்ன டயட் இருந்தாலும் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் தான் பெஸ்ட்டு. நானும் அதான் சார் பண்ணுறேன்னா அதான் சார் ஈஸியஸ்ட் வே ஃபார் மீ டு மெயின்டைன் த வெயிட் ஹார்ட். பட் ஒன்ஸ் மெனோபாஸ் கிக்ஸ் இன் எஸ்ட்ரோஜன் போயிடும், அவங்களுக்கு வந்து தே ஹாவ் அ ஹையர் ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீசஸ் இருக்கும். அதை வந்து நிறைய பேர் ரியலைஸ் பண்ணுறதே இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு சிம்பிளாக ஆஸ் அ கார்டியாலஜிஸ்டாக வந்து ஒரு ஹெல்த்தி பிளேட் எப்படி இருக்கணும்? எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். வணக்கம் சார், டாக்டர் சொக்கலிங்கம் சார். யாருக்கெல்லாம் பிரச்சனை ஒன்று இருந்தால் தயவு செய்து கையை தூக்குங்கள். சொக்கலிங்கம் முதல்ல தூக்கிறம்பா. ஓ, எல்லாம் தூக்குறீங்க. சில பேர் 2 கையை தூக்குறாங்க, சில பேர் பாதி கையை. எவரெல்லாம் கையை தூக்கவில்லையோ அவர்கள் எல்லாம் மனிதர்களே கிடையாது என்பதெல்லாம் மாற்று கருத்து. இதையும் வந்து நீ வைத்திருக்கின்ற சொத்தோ பணமோ பட்டமோ பதவியோ எதுவுமே அதுக்கு தெரியாது, தேவையும் இல்லை. ஒன்றை மட்டும் நீங்கள் இழக்கக்கூடாது, மகிழ்ச்சியை மட்டும் இழக்கக்கூடாது. சார் வணக்கம் டாக்டர் சங்கரி சார். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து ஒரு பிஸியான ஒரு கார்டியாலஜிஸ்ட். நீங்கள் வந்து மோர் தென் 50 years ஆஃப் ப்ராக்டிசிங் கார்டியாலஜிஸ்ட் அண்ட் 50 years இல்லை சங்கரி, மோர் தென் தட் 60 வருடம் முடிஞ்சிடுச்சுமா. வெரி குட் சார். சொல்லுமா. இப்போ நீங்கள் வந்து அவ்வளோ பிஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க டைம்லையும் எனக்காக நான் கேட்டேங்கிறதுக்காக டைமை கார்வ் அவுட் பண்ணி யூ டுக் சம் டைம் ஃபார் மீ டு மேக் திஸ் பாட்காஸ்ட். ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் தட் சார். இது உனக்காக பண்ணல சங்கரி, உங்க மூலம் உங்க சேனல் மூலம் உலக மக்களுக்கு பயனடையணும் ஒரே நோக்கத்துல தான் 2 பேரும் இப்ப பயணிக்க போறோம். That is true. That is ரொம்ப மகிழ்ச்சி. I am very thankful to you சங்கரி. You have taken such a pain. நீ எங்கேயோ ஒரு இடத்துல இருக்க, நான் எங்கேயோ இருக்கேன். ஆனால் இப்ப வந்து உலகமே ஒரு சின்ன வில்லேஜ் ஆகி போச்சு. இதெல்லாம் சொல்றாங்கம்மா, வேர்ல்ட் இஸ் இன் ஹேண்ட். இதுக்குள்ளதான் உலகமே. So you are all communicated, connected all the time. Yes, yes. அதான் நான் எல்லாமே சொல்றேன், உலக மக்கள் அனைவரும் ஒன்னஸாக வாழணும். அவ்வளவுதான்மா. சொல்லுமா சங்கரி. சரி சார். சார் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் மெயினாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டாக் வந்து இட் இஸ் அபவுட் த அவேர்னஸ் ஃபார் த பீப்புள். ஸோ நாங்கள் வந்து ப்ரைமரி கேர், நான் ஃபேமிலி மெடிசன் ஆசியனோ நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நாங்கள் பேஷண்ட்ஸை பார்க்கும்போது ப்ரிவென்டிவ் ஸ்க்ரீனிங் நிறைய பேசுவோம் சார். அதாவது கார்டியாக் ஈவெண்ட் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வந்து ஒரு பேஷண்ட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம் கார்டியாக் ஈவெண்ட்ஸ்லேருந்து. ஏன்னா கார்டியாக் டெத்து தான் இட்ஸ் அ மேஜர் காஸ் ஆஃப் அ கில்லர் இந்த குளோபலி ஆல்சோ. இங்கே இருக்கிற அமெரிக்கன்ஸ், இந்தியன் அமெரிக்கன்ஸ் ஆஸ் வெல் அஸ் இந்தியன்ஸ், ஏஷியன்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து கார்டியாக் டிசீஸ் வந்து ஒரு மேஜர் ஒரு ஹெல்த் க்ரைசிஸ் தான். ஸோ அதில் வந்து நாங்கள் when we talk about that சார், நிறைய டயட்டில் என்ன பண்ணலாம், லைஃப் ஸ்டைல் என்ன பண்ணலாம், வெயிட் லாஸ், ஒபிசிட்டி, ஓவர் வெயிட் எப்படி இருக்குது, நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய வீடியோவில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பர்சனலாகவே நீங்கள் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க. ஸ்மோக்கிங், ஆல்கஹால், எக்ஸசைஸ், ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன், இதெல்லாம். சார் ஆஸ் அ கார்டியாலஜிஸ்டாக நாங்கள் வந்து இப்போ வந்து ஒரு பேஷண்ட் வந்து கார்டியாக் இவெண்ட் வர்றதுக்கு முன்னாடியே எப்படி தடுக்கிறது, அதாவது ஒரு ப்ரிவென்டிவா அப்படிங்கிறத பற்றி உங்கள்கிட்ட இருந்து ஆஸ் அ கார்டியாலஜிஸ்ட் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் தேர். உங்களோட விஸ்டம், உங்கள் நாலேஜ் எல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். சங்கரி, இப்போ சமீபத்தில் எல்லாரும் சான் பிரான்சிஸ்கோவில் மீட் பண்ணோம். அதில் தொடர்ச்சி தான் நீ வந்து என்னை விட மாட்டேன்னு, அது உங்கள் மூலம் மக்களுக்கு பயனடையும்னு நினைக்கிறேன் சங்கரி. தேங்க்யூ சார். இப்போ வந்து நான் வந்து 60 வருடமா இதயத்தில் பணியாற்றிட்டு இருக்கேன். சொக்கலிங்கம் கற்றதை தமிழில் உலக மக்கள் அனைவருக்கும் எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம அனைத்துக்கும் உங்களுக்கு தெரியும், கற்பது அனைத்தும் நாம் கற்பிக்க வேண்டும். என் மாணவர்களுக்கு கற்பிக்கிறேன். என் மாணவர்கள் உலகம் முழுவதும் 1000கணக்கில் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, என் மாணவர்கள் எல்லாம் சொக்கலிங்கத்தை விட அருமையாக பணிபுரிகின்றாய். அதில் சங்கரியம் ஒரு தீன்று மாற்று கருத்தில்லை. நீங்கள் பணிபுரிவதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்கின்றேன். ஸோ கற்பது அனைத்தும் கற்பிக்க வேண்டும், நோயாளிகளுக்கு, மாணவர்களுக்கு, உலக மக்களுக்கு. அதை தாண்டி கற்றதை அனைத்தும் இந்த சொக்கலிங்கம் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றேன். இன்றுடன் அதை கடைபிடிப்பதால் மட்டும்தான் 82 வயதாக சொக்கலிங்கம் உன்னை விட 10 வயசு சின்னமாக பேசிக் கொண்டிருக்கின்றேன்.
அதை கடைபிடிப்பதால் தான் சொக்கலிங்கம் இன்று வரை நான் ஒரு மாத்திரையும் சாப்பிட்டதில்லை. அந்த ரகசியத்தை மக்களுக்கு அனைவரும் சொல்ல போறோம். அது சொல்றதுக்கு முன்னாடி அருமையான கான்செப்ட். நான் ஒரு புக்கு கூட எழுதினேன், இதயம் காக்க, தமிழில் மைண்ட் ஹார்ட் எல்சியர் போட்டாங்க. அது ஒரு 30 வருடம் ஆயிடுச்சு. உலக மக்கள் அனைவரும் படிச்சுட்டு இருக்காங்க. அது லட்சக்கணக்கில் வித்துட்டு இருக்குது. இந்த கருத்தை சொல்வதற்கு காரணம், நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். இதயம் இன்று உங்களிடம் பேச ஆரம்பிக்கிறது. இதயம் பேசினால் அது என்ன கேட்கும் உங்களிடம்? என்கிட்ட காம் டவுன் பண்ணுன்னு கேட்கும். ஏன்னா காம் டவுன் பண்ணுன்னு சொல்லணும், அமைதியா இருக்கணும்னு சொல்லணும். வேற என்ன சொல்லணும் சங்கரி? லெஸ் ஓட்டம், அதாவது நிறைய ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி. இது ஒரு மீட்டிங்ல பேசுங்க. ரஷ்யால கூட ஒரு இடத்துல, ஜப்பான்ல போய் கூட இதயத்துக்கு ஓய்வு கொடுக்கணும்னு சொல்லுவேன். ஓய்வு கொடுத்தா நம்ம இறந்துருவோம். சிங்கப்பூர் ஒரு மீட்டிங்ல சொல்றாரு ஒருத்தர், இதயத்தை பத்திரமா பார்த்துக்கணும், எடுத்து லாக்கர்ல வைக்க முடியாது. இதயத்திற்கு ஒன்றே ஒன்றுதான் தேவை, நீ மகிழ்ச்சியாக மட்டும் இரு. இதயம் தேவை ஒன்றுதான் மகிழ்ச்சி. எந்த நிலையிலும் மகிழ்ச்சி இழக்கக்கூடாது. மகிழ்ச்சிக்கு ஈக்குவல் சிறந்த மருந்து உலகத்துல கிடையாது. மகிழ்ச்சிக்கு ஈக்குவல் சிறந்த மருந்து இனிமேல் மனிதன் கண்டுபிடிக்க முடியாது. அதான் அடிக்கடி சொல்றேன். உங்களுக்கு தெரியும் இல்லம்மா, இதுதான் இதயமுடைய மாடல். ஓகே, இது இதயத்துல இருந்து லெப்ட் சைட்ல இருக்குது. இந்த மிரர் இமேஜ் காட்டுது, லெப்ட் சைட்ல இருக்குது. அந்த லெப்ட் சைட்ல இருக்க இதயம் 72 முறை ஒரு நிமிடத்திற்கு, 1,00,000 முறை ஒரு மணி நேரத்திற்கு விடாது துடிக்கிறது. இதயம் பேசினால் அதை கேட்பது, நீ மகிழ்ச்சியாக மட்டும் இரு. அது இருந்தா போதும். இதயம் காக்கும் மட்டுமில்லை, உலகத்துல எல்லா உறுப்புகளும் காப்பாற்ற முடியும். எவன் ஒருவன் இதயத்தை காக்க முயற்சி எடுக்கின்றானோ உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் காக்கப்படும். அதுக்காக மூளையை காக்க, நுரையில காக்க ஒன்று போட வேண்டியது என்னுடைய டாபிக்கத்தான் இதயம் காக்க போட்டேன். மகிழ்ச்சி என்பது என்ன தெரியுமாம்மா? கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி. அது அறிவாக, ஆற்றலாக, உழைப்பாக, நேரமாக கொடுத்து கொண்டே இருங்கள். கொடுப்பதில் மகிழ்ச்சி என்றால் அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி எதுவா இருக்குன்னு நினைக்கிற சங்கர் சொல்லுமா? கொடுப்பதில் மகிழ்ச்சி, பல மடங்கு மகிழ்ச்சி. இதெல்லாம் ரூபாயே இப்ப $1000 கூட வச்சு எல்லா இடத்துலயும் பேச யாரும் ஆன்சர் பண்ணல. 8 ஸ்டேட்ல அமெரிக்கால பேசினேன். கொடுப்பதில் மகிழ்ச்சி என்றால் அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி விட்டு கொடுப்பதில் என்று முடிவு பண்ணணும். சூப்பர் சார். ஹாப்பினஸ் இஸ் கிவிங், மெனிஃபோல்ட் ஹாப்பினஸ் இஸ் இன் ஃபர்கிவிங். அது 2 இருந்தா போதும், உன்னை காப்பாத்திக்கிட்டே போயிடலாம். சோ நம்ம இதயம் பத்தி கேட்டோம்மா. அடுத்த கேள்வி உன்னை கேட்கிறேன். இதயத்திற்கு மகிழ்ச்சி என்ற மாமருந்து ஒண்ணு சொன்னல, அது ஈக்குவல் மருந்து எதுவா இருக்க முடியும் நினைக்கிறேன் சங்கரி? நம்ம டயலாக் மூலம் எல்லாருக்கும் பயனடையும். இது ஒரு ஃபிட்டா, ஸ்டேயிங் ஃபிட்டா இருக்கிறது, நல்ல ஃபிட்டா வச்சுக்கிறது. அதெல்லாம் சரி. அது மாமருந்து எது? மருந்து மகிழ்ச்சி. அதுக்கு ஈக்குவல் மருந்து எதுவா இருக்க முடியும்னா தூக்கம் மிக மிக முக்கியம். ஸ்லீப் தான் பெஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, 7 to 8 மணி நேரம் தூங்கணும். அது 2 வச்சுக்கிட்டா வச்சுங்க. சொக்கலிங்கத்தில் 100 வருடம் இந்த கேட்கறவங்க யாரும் வர வேண்டாம், உங்ககிட்டயும் வர வேண்டாம், டாக்டர்களே வேலையில போயிடும். அதான் அடிக்கடி சொல்றேன், வெற்றி அடைவது மகிழ்ச்சி அல்ல, மகிழ்ச்சியுடன் இருப்பதுதான் வெற்றி என்று உணர வேண்டும். சரி, ஒரு சின்ன ஒரு கேள்வியும் கேட்கணும்னு நினைக்கிறேம்மா. ஓகே, இத பாருங்க. இப்ப இந்த ஸ்லைட் பாக்குறீங்களா? ஆமா. இந்த ரெட்ல இருக்கிறது 0 மகிழ்ச்சி. மகிழ்ச்சியை கோடு போட்டு காட்டுறோமா? ஓகே. 0ன்னா 1 இல்ல, 5ன்னா ஓகே, 10ன்னா ஃபுல்லா மகிழ்ச்சி. ஓகே. சங்கரி எந்த மகிழ்ச்சியில இருக்கீங்க? நேயர்கள் பாக்குறவங்க கூட கேள்வி கேட்கலாம். எந்த மகிழ்ச்சியில இருக்கீங்க? ஒரு மீடியம் 5 to 7ல இருப்பேன் சார் நானு. 5 to 7 இது நான் சொல்லிடுறேன்மா. 10க்கு கீழே 1 குறைந்தா கூட பயமுறுத்திடாதீங்க, ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு உண்டு. ஓகே. சோ நீ சொல்லுகின்ற 5 6 பாக்குறவங்க எதுனாலும் சொல்லட்டும், அதை வெளியில் இருக்கின்ற மகிழ்ச்சியா வைத்துக் கொண்டு உங்கள் பிரச்சனையை நீங்கள் வணங்குகின்ற தெய்வத்தின் மீது போட்டுவிட்டு உள்ள இருக்க மகிழ்ச்சி 10ன்ட்டு போயிட பிறகு உள்ளே இருக்கின்ற மகிழ்ச்சி 10ல் வைத்துக் கொண்டு தான் வெளியில் இருக்கின்ற மகிழ்ச்சியற்ற நிலையை போக்க வேண்டுமே தவிர
அந்த வாழ்க்கையில் உள்ளே கால் எடுத்து வைத்தால் உங்களுக்கு கொண்டு. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு பிரச்சனை இருக்குது, கவலைப்பட்ட பிரச்சனை போயிடுமாமா? கண்டிப்பா போகாது. கண்டிப்பா போகாது. அப்ப எதுக்கு கவலை பண்ணணும்? இனிமேல் எந்த மனிதர்களும் மகிழ்ச்சி என்ற உள்ளே இருக்கின்ற உணர்வில் இருந்து குறையக்கூடாது. உள்ளே இருப்பது புரியுதா? இப்ப நான் கேக்குறேன், சங்க எதுல இருக்கமா, எந்த கோட்டை இருக்கா? இப்ப நான் 10ல இருக்கேன் சார். நான் இப்போ நீ இந்த ஒரு நொடியில் 10ன்னு சொல்லி இந்த மகிழ்ச்சியுடன் சொல்றல, சங்கரியுடைய 100வது பிறந்த நாள் சொக்கலிங்கம் தலைமையில் கொண்டாட தயாராகிவிட்டார். இது ஒரு கேள்வி சங்கரி என்ன கேட்க வேண்டும். நான் எந்த கோட்ல இருப்பேன் நினைக்கிறேம்மா? நான் எதுல இருப்பேன்? நீங்க எப்பவுமே 10 தான் சார். 10 out of 10. நான் 10ல இல்லம்மா, சொக்கலிங்கம் 11ல் இருக்கின்றேன். 11 out of 10 நீங்க. எப்படின்னா இது கோடு போட்டு புரிய வைப்பதற்காக தான் போறேன் தவிர, மகிழ்ச்சி என்பது எல்லையற்றது. எல்லையற்ற மகிழ்ச்சியில் மட்டும்தான் விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்ற முடியும் எந்த நிலையிலும். அதனால மகிழ்ச்சி என்பது எப்போ கிடைக்கும்னா அமைதியாக மனதில் தான் கிடைக்கும். அமைதி எப்படி கிடைக்கும்னா நீ உன்னை உணர்ந்த நிலையில் இருந்தால்தான் அது மகிழ்ச்சி வர முடியும். இப்ப நான் வச்சிருக்கிற 20 பட்டங்களோ என் சொத்தோ நகையோ பணமோ எதுவுமே என்னை காப்பாற்றாது. என்னை காப்பாற்றுகின்ற ஒரே சக்தி உள்ளே இருக்கின்ற மகிழ்ச்சி மட்டும் என்று புரிந்து கொண்டார் எந்த வியாதியும் வராது. வந்த வியாதிகளும் போய்விடும் என்று மாற்று கருத்து இல்லம்மா. நான் சொல்ல புரியுங்களா? இப்ப ஒரு உங்க கேள்விக்கு வரேன். இப்ப 60 வருடத்துக்கு மிஞ்சி பாத்தீங்கன்னா 70-80 வயது கடந்து ஹார்ட் அட்டாக் வந்தது. அது 60ஆக 50ஆக 40ஆக 30ஆக இப்ப 20 30 வயது ஆண்கள் பெண்கள் 90 பேர் இறக்குறாங்க இந்தியாவில மட்டும் 1 மணி நேரத்திற்கு. ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வந்து இந்த கலந்துரையாட நான் நினைச்சிட்டு இருக்கேன். நான் ஒன்னே உங்ககிட்ட சொல்ல நினைக்கிறேன், இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். இத பாருமா, இது என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு பாயிண்டர்மா. இந்த முனை என்பது கருவறை, இந்த முனை என்பது கல்லறை. மனிதன் அமைதியாக இருக்கிறது கருவறையிலும் கல்லறையிலும் தான் அமைதியா இருக்கிறான். இடையில இருக்கின்ற வாழ்க்கை நம் கையில், நம்பிக்கையில், தன்னம்பிக்கையில், மூட நம்பிக்கை அற்று. இப்ப ஒண்ணு சொல்ல போறேன், நீங்க கூடவே சொல்லணும் சங்கரி. இந்த உயிர் என்றது எங்க இருக்க? உடலினம் ஆலயத்தில் தான். உயிரினம் தெய்வம் உடலினம் ஆலயத்தில் எங்க? நான் 3 ஊக்களை பிரிச்சமா. இந்த 3 ஊக்கள் சொல்றியா? ஒன்று உணர்வு, உணர்வு, உணவு, உணவு, உடற்பயிற்சி, எக்ஸசைஸ், உடற்பயிற்சி. இந்த 3 ஊக்களை 3 மந்திரங்களாக உலக மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன தெரியுமாமா? எண்ணுகின்ற எண்ணம் சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி. இந்த 3 தாரக மந்திரங்களை உலக மக்கள் கடைபிடித்து விட்டால் சொக்கலிங்கத்து சங்கரிக்கு வேலை இல்லை. எல்லா மருத்துவமனைகளும் க்ளோஸ் பண்ணி மருத்துவ கல்லூரிகளே தேவையில்லை. ஆனா கடைபிடிக்க விட்டுறாங்க. மறுபடியும் இந்த பாயிண்ட்க்கு வரேன். இந்த வாழ்க்கை நம் கையில் சொன்னல்லம்மா, இத பாருங்க, கையளவு உள்ள இதயமும் உன் கையில் மட்டும்தான். அதான் சொல்லுகின்றேன். இந்த கோட்டை எவரொருவர் சொன்ன 3 மந்திரங்களை கடைபிடிக்கின்றார்கள் அதை உன்னிப்பா கவனிக்குமா, அந்த கோட்டை நீங்கள் கூட்டிக் கொண்டே போகணும். இல்ல சொக்கலிங்க பேச்சு கேட்க மாட்டேன்னா கோடு குறைந்து சீக்கிரம் வந்துருவீங்க. 3 மந்திரம் இன்றியமையாதது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நீங்க சொல்ற உணர்வு தான் முக்கியமான சொல்லிட்டேன். அதுல உறக்கம் மிக மிக முக்கியம். இந்த உறக்கமும் மகிழ்ச்சி என்ன பண்ணுதுன்னா, மக்கள் அது பிடிக்க போகும்போது அது பட்டாம்பூச்சி மாதிரி வச்சு ஓடிக்கிட்டே இருக்கும். நீ அமைதியாக்கம் அது கையில் அமர வேண்டும். மகிழ்ச்சியும் அந்த இதுவும் ஞாபகம். இப்ப எல்லாருக்கும் புரியற மாதிரி ஏன் இந்த ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்கு உலக அளவில் அதிக வரத்துக்கு ஒரு சின்ன ஒரு இதுல காட்டுறேன். எவரையும் பயமுறுத்துவதற்காக இல்ல, புரிந்து கொண்டால் நல்லா வாழ முடியுமா? இத பாருமா, இத பாத்தீங்கன்னா இதுதான் இதய ரத்த குழாயமா. அந்த இதய ரத்த குழாயில லைனிங் இருக்குது, அந்த எண்டோத்தீலியம். அந்த இதய ரத்த குழாயில்
கொலஸ்ட்ரால் என்று ஒன்று இருக்க வேண்டும். கொலஸ்ட்ரால் ஒன்று இல்லை என்றால் உயிர் வாழ முடியாது. அந்த மகிழ்ச்சி என்ற என்டார்பின் இருக்கின்ற வரை அந்த ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் சென்று உங்களை காப்பாற்றிக் கொண்டே இருக்கும். இது முக்கியமான பாயிண்ட் ஒண்ணு. எவருக்காவது மென்டல் ஒரே, கவலை, டென்ஷன், கோபம், பொறாமை, போட்டி, அட்ரினல் ஹார்மோன் சந்தனம், இது பாருங்க உன்னிப்பா, அந்த கொலஸ்ட்ரால் ரத்த குழாயில் பதிந்து அடைப்படுகிறது. பிளாக் வருது. ரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் படிவதற்கு ஒரே ஒரு காரணம் உன்னுடைய எதிர்மறை எண்ணம். நெகட்டிவ் தாட்ஸ். ஓகே, நெகட்டிவ்ல பாசிட்டிவ் படியவே படியாது. சரி, அப்ப இது அடைப்படுறது 25-30 வருஷம் வரும். அப்ப 20 வயசு 25 வயசுல இறக்குறாங்கன்னா, இப்ப ஒரு முக்கியமான பண்றேன், ஒரு ஒருத்தர் அக்யூட் ஸ்ட்ரெஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அக்யூட் ஸ்ட்ரெஸ், இந்த ரத்த குழாயில் சின்ன கீறல் விழும். கீறல் விழுந்தவுடன் இத பாருமா, ஓகே, இங்க பாருங்க, கரெக்டா புரிஞ்சுங்க. கீறல் விழுந்த உடனே இந்த இடத்த பாருங்க, ரெட்டா அந்த ரத்தம் அந்த இடத்தில் உறைந்து விடுகின்றது. அந்த பிளட் கிளாட், அந்த இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் அது 2 நிமிடத்துல போயிடும். சோ அக்யூட் ஸ்ட்ரெஸ், ஒரு உயிர் இழக்கிறாங்க, பணம் போகுது, வேலை போகுது, அந்த ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற கீழ் விழுந்து கிளாட் ஆகுது. இது கொரோனரி கிளாட்டிங் ஆர் த்ராம்போசிஸ். இதுதான் மனிதர்களை கொண்டு கொண்டிருக்கு. அந்த சமயத்தில் ரத்த குழாய் இப்படி இருக்க வேண்டியது வேகமாக சுருங்கும், பேசும். 3 வச்சுக்கமா, ரத்த குழாய் அடைப்படுவது, ரத்தம் உறைவது, ரத்த குழாய் வேகமாக சுருங்குவது. நீங்க சொன்ன ஆச்சரியப்படுவீங்க. இது 3ம் மகிழ்ச்சி, என்டார்பின் உடம்புல சுரக்க வச்சீங்கன்னா இது 3மே நடக்காது. சரி, இன்னொன்னு மகிழ்ச்சியான செய்தி சொல்றேன். எவருக்கா இப்ப 90% அடைப்படுதுன்னு வச்சுங்களேன், இந்தியில இருந்து சொக்கலிங்க சொல்லுகின்ற 3 மந்திரங்களை 1 வருடம் கடைப்பிடிங்க, அந்த அடைப்பு கரைஞ்சு போயிடும். ரிவர்ஷன் ஆஃப் அத்தெரோஸ்க்ளரோசிஸ் நடக்குது. சரி, உங்க அப்பா, உங்க அம்மா, தாத்தாக்கு, பாட்டிக்கு யாருக்காவது பிரஷரோ, சுகரோ, கொலஸ்ட்ரால், ஹார்ட் அட்டாக், கேன்சரோ உங்க ஜீன்ல வந்துடுது இல்லமா? ஒரு 4 வருஷத்துக்கு முந்தி நியூயார்க்ல ஒரு 22,000 பேர் இந்த மீட்டிங்ல நானும் பேசினேன். அது கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை, சொக்கலிங்கம் சொல்லுகின்ற நேர்மறை எண்ணம், நேர்மறை வாழ்க்கை முறை 3 மந்திரங்களை கடைபிடித்தால் அந்த ஜீன் 9 வருடத்தில் அந்த தன்மையை இழந்து விடுகின்றது. ஜெனடிக் மியூட்டேஷன் டு பாசிட்டிவிட்டி. அந்த ஜீன்ஸ்ல எபிஜீன்ஸ் அண்ட் பினோடைப்னு பெருமா. அதுவும் இனிமேல் பாரம்பரிய வியாதி நினைச்சு ஏமாந்துடாதீங்க. சோ அவ்வளவு தூரம் இயற்கை உங்களுக்கு ஒரு சக்தியை கொடுத்துட்டே இருக்குது. குட், நல்லா ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். எப்படி அந்த இன்ஃப்ளமேஷன், அந்த பிளட் கிளாட்டு, ஸோ நம்ம அதை எப்படி வர முடியாமல் நம்ம தடுக்கலாம் வென் வி ஆர் ஹாப்பி. அதே மாதிரி நீங்கள் உணர்வு, இந்த ஹவ் அவர் ஃபீலிங்ஸ், அப்புறம் நம்மளோட ஃபுட்டு, அப்புறம் எக்ஸசைஸு. சார், அப்புறம் அதில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஃபுட்டை பற்றி கேட்கணுன்னா, எல்லார்ட்டையும் சொல்கிறதா நம்ம மோஸ்ட்லி ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க, ஃபைபர் எடுங்க, லோ ஃபேட் டயட்டு, சேச்சுரேட்டட் ஃபேட்டை கம்மி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் சார். அதுவும் இங்கே இப்போலாம் நிறைய டயட்டு பேச ஆரம்பிச்சிட்டோம் எல்லாருமே. கீட்டோ, பேலியோ, வெஜிடேரியன், வீகோ, அப்புறம் இப்போ பெஸ்கட்டேரியன் டயட், டேஷ் டயட், மெடிடேரியன் டயட், மைண்டு டயட்டுன்னு சொல்லிட்டு இப்போ டயட்டே இவ்வளோ வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஒரு சிம்பிளாக ஆஸ் அ கார்டியாலஜிஸ்டாக ஒரு ஹெல்த்தி பிளேட் எப்படி இருக்கணும், எதை நம்ம எப்படி நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ஹார்ட் ஹெல்த்தி டயட்டுன்னு ஆஸ் அ கார்டியாலஜிஸ்டாக நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? சொல்கிறோமா, உணவுல எல்லா மருந்து இருக்குதுமா, உணவே மருந்து. ஆனா இப்ப மக்கள் ஒரு வேளைக்கு மருந்து ஒரு உணவா சாப்பிடுறாங்க. ஒரு 20-30 மாத்திரை ஒரு வேண்டியதில்லை. நம்ம 2 பேரும் பேசுறது மருந்து எல்லாம் மருத்துவத்தை நோக்கி. இது திருவள்ளுவர் பாரு, மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது போற்றி உணேன். நீ சாப்பிட்டு ஜீரணமா யூட்டிலைஸ் பண்ண பிறகு அடுத்த சாப்பாடு சாப்பிடணும், தவிர வேலைக்கு சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. வேண்டும் பொழுது மட்டும்தான் சாப்பிடும். இது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் யாருன்னா இருக்கலாம், அதை பத்தி கவலை இல்லை. இப்ப ஒரு பிளேட் எடுத்துங்களேன். அந்த பிளேட்ல 1/2 பிளேட்
காய்கறி பழங்கள் மட்டும்தான் இருக்கும். ஃபைபர். ஓகே. 1/4 பிளேட் கார்போஹைட்ரேட், அரிசி கோதுமை. 1/4 பிளேட் புரோட்டீன், வெஜிடபிள்ஸ் ஆர் நான் வெஜிடேரியன். இதான் இந்த பிளேட் உடைய. தண்ணீர் குறைஞ்சது 2-3 லிட்டர் குடிக்கணும். உப்பு 3 கிராமுக்கு மேல சாப்பிடக்கூடாது, டேபிள் ஸ்பூன். ஆனா ஆயில் அளவு கம்மியா சாப்பிடணும். இது அனைத்துமே சேர்த்து நீ 1/2 வயிறு தான் சாப்பிடணும். ஓகே, ஃபுல் ஸ்டொமக் ஃபுல்லா சாப்பிட கூடாது, ஃபுல் டம்மி. 1/2 வயிறு சாப்பிட்டு 1/4 வயிறு தண்ணீர் குடித்து 1/4 வயிறு காலியா இருக்கணும். சாப்பிட்ட பிறகு பசின்னு உணர்வு இருந்தால் உன்னை எந்த சக்தியும் அழிக்காதுமா. அதை விட முக்கியமா என்ன சொல்றேன், சாப்பிட்ட உடனே தூங்கக்கூடாது. மினிமம் 3 மணி நேரம் கேப் கொடுக்கணும். சாப்பிட்ட உடனே எக்ஸசைஸ் பண்ண, லேசா நடக்கணும், எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. அது இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் சொல்ல போறேன். இப்போ 3 வேளைக்கு சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லைம்மா. 2 வேளைக்கு சாப்பிட்டா போதும். இரவு 7 மணிக்கு மிஞ்சி சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் காலையில் 11 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு 16 மணி நேரம் ஃபாஸ்டிங் ஆயிடும். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். கரெக்ட். அந்த இடத்துல நீங்க தண்ணீர் மட்டும் குடிக்கலாம். அதுல 2 வருது 11 மணிக்கு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் சாப்பாடு சாப்பிடுங்க. நைட்டு சாப்பாடு சாப்பிடலாம். அது சாப்பிடும் பொழுது 1/2 வயிறு தான் சாப்பிடணும். அரிசி எவ்வளவு தூரம் இருக்கிறது அதே அளவு கோதுமையும் கெடுதல் புரிஞ்சுக்கணுமா. இந்த எண்ணெய் வெளியில வச்சு உரையாம இருக்கிறதோ, நல்லெண்ணெய், அரிசி தவிட்டு எடுக்கின்ற ரைஸ் மேன் ஆயில், ஆலிவ் ஆயில், சூரியகாந்தி எண்ணெய், அதெல்லாம் கொலஸ்ட்ரால் கூட்ட விடாதம்மா. நீங்க அதை சாப்பிடலாம். பட் எந்த எண்ணெய் உரையுதோ, தேங்காய் எண்ணெய், நெய், வெண்ணெய் எல்லாம் டக்குன்னு கொலஸ்ட்ரால் கூடிடும். ஒரு கேள்வி கேக்குறேன், இந்த உணவுல எந்த நட்ஸ்ல கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறவா சொல்லி பாக்கலாம். எந்த நட்ஸ்லயும் கொலஸ்ட்ரால் அதிகமா இல்ல சார். குட் கொலஸ்ட்ரால். எந்த உணவு தாவரத்தில் வருகின்றதோ அது அனைத்தும் 0 கொலஸ்ட்ரால். நட்ஸ்ல தோலோட சாப்பிடும். பாதாம் பருப்புல தோலை எடுத்துட்டு சாப்பிடும். பாதாம் பருப்பு சக்கிய தோல்ல தான் இருக்குது. வெங்காயம் பூண்டு நல்லா சாப்பிடும். கீரை காய்கறி நல்லா சாப்பிட்டோம். இதே மாதிரி இருந்தா போதும். முக்கியமா என்ன பண்ணணும்னா, அந்த உணவு சாப்பிடும் பொழுது நிறைய பேர் குண்டா இருக்காங்கல்ல, எக்ஸசைஸ் பண்ண வெயிட் குறையலாம் நினைச்சா தப்பு. எவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணாலும் 5% தான் வெயிட் குறையும். 95% சாப்பிடுற பொறுத்து தான் வருது வெயிட் குறையும். அந்த டயட்டை கேர்ஃபுல்லா சாப்பிடணும். வெரி குட் சார், வெல் செட் சார். அதாவது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் என்ன டயட் இருந்தாலும் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் தான் பெஸ்ட். நானும் அதான் சார் பண்ணுறேன். ஏன்னா அதான் சார் ஈஸியஸ்ட் வே ஃபார் மீ டு மெயின்டைன் த வெயிட். அதே மாதிரி வெயிட்டுக்கு மெயின்டைன் பண்ண ஈஸியாக இருக்குது. 16:8, அதாவது 16 hours ஆஃப் ஃபாஸ்டிங், 8 hours ஆஃப் ஈட்டிங். அதுவும் அந்த ஈட்டிங் விண்டோ பீரியட்லேயே நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஹெல்த்தி பிளேட்டை சாப்பிட்டோன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த நோயுமே வராது. வெரி குட், தேங்க்யூ சார். அப்புறம் சார் நீங்கள் சொன்ன தேர்டு பார்ட், நம்ம மகிழ்ச்சி எமோஷன்ஸ் பேசணும், செகண்ட் டயட் பேசணும், தேர்டு எக்ஸசைஸ். சார் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நான் தின்னாக இருக்கேன், எனக்கு ஹார்ட் டிசீஸ் வராது, நான் ஜிம்முக்கு போகிறேன், ஒன்ஸ் இன் அ வைல் ஜிம்முக்கு போகிறேன், வீக்கெண்டு போகிறேன், அதனால் எனக்கு ஹார்ட் டிசீஸ் வராது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ எப்படி நீங்கள் உங்களோட டாக்கில் ஒரு நாள் சொல்லிட்டு இருந்தீங்க, நீங்கள் சான் ஃப்ரான்சிஸ்கோ வந்திருந்த போது, எப்படி நீங்கள் எலிவேட்டரே எடுக்க மாட்டோம், நீங்கள் ஸ்டெப்ஸ் தான் எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு. நானும் அதே தான் சார். ஐ யூஸ்வலி டேக் ஸ்டெப்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் எலிவேட்டர். எவ்வளோ வாக் பண்ண முடியுமோ, அதாவது காரை ஐ ட்ரை டு பார்க் ஃபார் எண்ட் ஸோ தட் ஐ குட் வாக். எவ்வளோ வாக்கிங் பண்ண முடியுமோ ஆஃபீஸ்லேயோ லஞ்ச் டைம்லேயோ I walk a lot. So walking is also a good time to be good exercise. நீங்க as a cardiologist, what type of exercises, என்ன kind of exercises would be helpful for a patient to prevent cardiac diseases? நம்ம அருமையான கேள்விமா. நான் உன்னை கேள்வி கேட்கிறேன், ஓகேவா? எத்தனை இதயம் இருக்குதுமா சங்கரி? ஓ சார், நீங்க அதை சொல்லி, அதாவது ஹார்ட், அப்புறம் ஆல்சோ சே தி காஃப் மசில்ஸ், அந்த கால் மசில்ஸ். நான் எல்லாருக்கும் இந்த கேள்வி கேட்பேன். how many heart ன்னு சொன்ன உடனே இது ரிவர்ஸ்ல வருது இல்லம்மா? அது பார்க்கும்போது ப்ரொஜெக்ட் பண்ண சரியா வந்துடும் இல்லம்மா? அந்த எத்தனை இதயம்னா, ஒண்ணு நீங்க சொல்ற இதயம் ஒத்துக்கிறேன், ஆனால் அனைவருக்கும் 3 இதயம் இருக்குதுமா. இந்த 2 காஃப் மசில் தான் பெரிஃபரல் ஹார்ட். இந்த 2 காஃப் மசில் நீ ஆக்டிவா வச்சுக்கிட்டாதான்
இந்த இதயம் நல்லா வேலை செய்ய முடியும். அப்பதான் கால் இருக்க ரத்தம் உங்களுக்கு பம்ப் பண்ணி இதயத்துக்கு போக வாய்ப்பு உண்டு. படுக்கும்போது ஆக்டிவா போயிடும். ஸோ மனிதன் வந்து கைனட்டிக்கா இருக்கும். நடக்கிறது, நீந்துறது, ஓடுதல், எதனாலும் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நீ சொன்ன மாதிரி இப்போ நான் 9வது மாடியில் இதயத்தில் தழுவ இருக்கின்றேன். இந்த 9 மாடி செல்வதை சொக்கலிங் ஒரு முறை லிப்டை பயன்படுத்தியதில்லை. நான் படிக்கட்டெல்லாம் ஏறி போறேன். நிறைய மீட்டிங்ல சொல்லியிருக்கேன். புதுசா சரவணன் ஒரு லிப்ட் வந்தான். சார் லிப்ட்ல வாங்கலன்னா என்ன தொந்தரவு பண்றேன்னு கேட்டா, சார் லிப்ட்ல வாங்க சார், மேல சீக்கிரம் போயிடலாமே. மேல போக கூடாது உடற்பயிற்சி இந்தியாமையாமல் ஆக்கி கொண்டேன். அது ஞாபகம் வச்சுக்கணுமா. 2வது முக்கியமா என்ன சொல்ல நினைக்கிறேன், இந்த ட்ரெட்மில் ரொம்ப அதிகம் யூஸ் பண்றாங்கல்லம்மா, அது அதிகம் யூஸ் பண்ணவங்களுக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படுது 40 வயசுல. அதனால வந்து அது தேவை, அது வந்து யூஸ் பண்ணக்கூடாது. வேண்டிய அளவுக்கு மாத்திரம் யூஸ் பண்ணி படிக்கட்டு ஏறதான் நல்லதுமா. எக்ஸசைஸ் உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு செய்யணும். எவ்வளவு நேரம் வாக்கிங் போறதுல நீங்க தான் முடிவு பண்ணணும். உங்க சக்திக்கு ஏற்றா நீங்க வாக்கிங் போயிடணும். நான் என்ன பண்ண போறேன் முக்கியமா வந்து, இது வந்து நீங்க வந்து உலக மக்கள் அனைவரும் புரிய வைக்கணும். நிறைய பேரு உடற்பயிற்சி என்று செய்வது வந்து தன் உடம்பு நல்லா இருக்கணும், இழைக்கணும், கொலஸ்ட்ரால் எதையோ ஒரு காரணம் வச்சு செய்யக்கூடாது. உடற்பயிற்சி ஒரு அடிக்ட் ஆகி ஹாபிச்சுவேட்டா மாத்திக்கணும். அதை விட முக்கியம் என்ன சொல்ல நினைக்கிறோம், நம்ம நிறைய பேர் ட்ரெட்மில் பண்ணும்போது இறந்துறாங்க. கேள்விப்பட்ட பிள்ளை சங்கரி. ஆமா சார், வொர்க் அவுட் பண்ணும்போது டான்ஸ் ஆடும்போது என்ன, டான்ஸ் ஆடும்போது கார்டியோ எக்ஸசைஸ் பண்றது என்டார்பினை கூட்டணும். இவங்க என்ன பண்றாங்க, ஒரு டென்ஷனா போய் ரூபா கட்டிட்டு 6 to 8 வரைக்கும், 6 to 7 அது எமோஷனலா போய் வெயிட் ஒன்னும் குறையில டென்ஷன் ஆகி, எது நீ டென்ஷன் ஆக அட்ரினல் கூடுது. இந்த எக்ஸசைஸ் என்டார்பின் பயிர் அட்ரினல் கூடுச்சுன்னா உங்க ஸ்டார்ட் ஆகி ஒரு விடத்தை கொண்டுடுது இல்லம்மா. The exercise must be done as exercise. அதான் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் நான் சொல்லிட்டேன் நம்ம, இந்த எக்ஸசைஸ் வந்து நீங்க எமோஷனலாவோ டென்ஷனாவோ பண்ணக்கூடாது. அதை விட முக்கியம் இப்ப ஒன்னு சொல்லிடுறேன், நம் மக்கள் அனைவரும் 2 மணி மத்தியானத்துக்குள்ள குறைஞ்சது 20 நிமிடம் உங்க ஸ்கின்னை வந்து சூரிய வெளிச்சத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும். வைட்டமின் டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டி வரணும். வைட்டமின் டி இருந்தாலும் கால்சியம், அந்த கால்சியம் வைட்டமின் டி இருந்தால்தான் உங்களுக்கு பிரஷர் கூடாது, அந்த கொலஸ்ட்ரால் ரத்த கூடாது படியாதபடி பார்த்துக்கலாம். அதையும் நீங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லது. சரி சார், ஓகே, கரெக்டாக சொன்னீங்க சார். ஏன்னா நிறைய பேர் ஒரு 10-20 சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து வாயில போட்டுக்குவாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. வைட்டமின் டி எடுத்துக்கணும், ரெகுலரான டயட் அண்ட் எக்ஸசைசஸ் அண்ட் கீப்பிங் ஹாப்பினஸ் ஸ்டெடி ஸ்டேட்டில் இருக்க முடியும். ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த இன்னொன்று வந்து ஒரு கொஷின், லாஸ்ட்டாக ஒரு கொஷின் கேட்குறேன் சார். சார், விமன் வந்து அதாவது யங்கர் ஏஜ் வரைக்கும் ரீப்ரொடக்டிவ் ஏஜில் இருக்கும்போது எஸ்ட்ரோஜன் இருக்கிறனால நல்ல ப்ரொடெக்டிவ் டு த ஹார்ட். பட் ஒன்ஸ் மெனோபாஸ் கிக்ஸ் இன், எஸ்ட்ரோஜன் போயிடும், அவங்களுக்கு வந்து தே ஹாவ் அ ஹையர் ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீசஸ் இருக்கும். அதை வந்து நிறைய பேர் ரியலைஸ் பண்ணுறதே இல்லை. நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஆஸ் வி கெட் ஓல்டர் என்னெல்லாம் சார் ப்ரிவென்டிவ் இன் டர்ம்ஸ் ஆஃப் தேர், அதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் அதாவது டயட் எக்ஸசைஸ்? அருமையான கேள்விமா. நான் ஆரம்பிக்கும் பொழுது மென்சஸ் பண்ற மெனோபாஸ் ஆற வரைக்கும் லேடிஸ்க்கு ஹார்ட் அட்டாக்கே வராது. இப்போ வந்து மெனோபாஸ் நின்ன உடனே ஆண்கள் பெண்கள் ஈக்குவல் அஃபெக்ட் ஆகுது. 45 வயசு வச்சு அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ரத்த குழாய் கொலஸ்ட்ரால் படிகிறத தடுக்கும், கீழே விழாது, கிளாட்டா எல்லாமே ஈஸ்ட்ரோஜன் உண்டு. ஆனா இப்ப சமயத்துல பாக்குறேன் பெண்களும் பிகம் ஏ காம்படிட்டிவ் வேல்யூ. ஆண்கள் மாதிரி இருக்கணும்னு சொல்லி அவங்களும் வேகமா ஓடுறாங்கல்லம்மா. ஓடும் பொழுது அந்த ஈஸ்ட்ரோஜனுடைய பெனிஃபிட் குறைஞ்சி அட்ரினல் கார்டிசால் எஃபெக்ட் அதிகமாகி அவங்களும் வந்து வந்தாங்க ஹார்ட் அட்டாக். இப்போ எந்த வயதிலும் 1:1 ஆயிட்டாங்க. ஈஸ்ட்ரோஜன் இஸ் நோ மோர் ப்ரொடக்டிவ். அதான் சுருக்கமா அவனுக்கு சொல்றேன்னு பாக்குறேன். இதை பாத்தீங்கன்னா இது தலைகீழா பாக்கணும். மிரர் இமேஜ் நீங்க எப்படி போடும்போது அதை கலெக்ட் பண்ணி போட முடியுமா, அது ரிவர்ஸ் பண்ணிட்டுனா போதும். 24 மணி நேரத்தை 3ஆ டிவைட் பண்ணணும். அந்த ஃபர்ஸ்ட் 8 மணி நேரம் மீ டைம், யாரும் உங்களை உள்ள விடக்கூடாது, நீங்க ரசிக்கணும். அடுத்த 8 மணி நேரம் உழைக்கணும், படிக்கணும், எல்லாமே. கடைசி 8 மணி நேரம்
நல்லா தூங்கணும். அதான் அடிக்கடி சொல்றேன், ப்ளீஸ் அவாய்ட் ஹரி, worry, curry to get buried in. இத பாருமா, முக்கியமா இது வந்து கால்குலேட்டர். அந்த கால்குலேட்டர் ஒத்து பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் பாருங்களேன். வாழ்க்கையாதான் நல்லதை கூட்டி கெட்டதை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை சீராக வகுத்து சமநிலையில் வாழ கற்றுக்கொள்ளுங்க. அப்படி வாழ்ந்தீங்கன்னா அனைவரும் 100 வருடம் கடந்து வாழ முடியும். அதான் நேற்று என்பது வளர்ந்த பானை, நாளை என்பது மயில் மேல் இருக்கின்ற பூனை, இன்று என்பதுதான் கையில் இருக்கின்ற வீணை என்று லிவிங் நவுன்னு சொல்றது முக்கியமானதுமா. அதை வந்து விட்டக்கூடாது. ஒரு கேள்வி கூட கேட்பேன் இதை வச்சு, இது வந்து சொர்க்கம் நரகம் உண்மையா பொய்யா சொல்லுமா சங்கரி? நிறைய பேர் உண்டுன்னுவாங்க, நிறைய பேர் இல்லைன்னுவாங்க. உன்னுடைய கருத்து என்ன சங்கரி? சின்ன வயசுல இருந்து அப்படியே சொல்லி வளர்த்துட்டாங்க, குட் கர்மா பேட் கர்மா, நல்லது பண்ணா அதெல்லாம் ஒத்துங்க. அதனால முன்னேன்னு சொல்லிடுறேன், சொர்க்கம் நரகம் பொய். இப்ப நான் பேசுறது இந்த மக்கள் அனைவரும் ரசிச்சு கேட்டீங்கன்னா அந்த நொடியில் நீங்க சொர்க்கத்தில் இருக்கின்றீர்கள். நம்ம 2 பேரும் பேசுறத மக்கள் பிடிக்கல வச்சு அவங்க நரகத்தில் இருக்கின்றார்கள். சொர்க்கமோ நரகமோ வாழ்கின்ற நிலையில் தான் அவனுடைய சொல்ல. இது என்ன நினைக்கிறீங்கம்மா? ஃபுல் ரெயின்போ சார். வெரி குட். இது எதுக்கு போடுறேன்னா, இந்த ரெயின்போ வானவில் தோன்றி மறைந்து விடும். நாம் அனைவரும் தோன்றி மறைவோம். வானவில்ல கிட்ட போனா பார்க்க முடியாது, வானவில்ல கிட்ட போனா தொடவும் முடியாது. உங்க வாழ்க்கையில் உள்ளே போகாதீர்கள், வெளியில இருந்து பாருங்கள். இந்த வானவில்ல 3மே இருக்குதுமா. உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. உணர்வுக்கு என்ன சொல்றேன், இந்த 7 வர்ணங்களை 7 எண்ணங்களாக மாற்றிக்கொள்ளுங்க. அமைதி, அன்பு, அறிவு, ஆற்றல், அடக்கம், அரவணைப்பு, ஆதரவு என்ற எண்ணங்களுடன் வளைந்து கொடுக்கின்ற பக்குவம் வந்து விட்டால் உங்கள் வாழ்க்கை வானவில்லாக மாறும். வெரி நைஸ் சார். வானவில் இருக்கின்ற 7 நிறங்கள் காய்கறி பழங்களின் தோலில் தான் இருக்கின்றது. தயவு செய்து தோலுடன் சாப்பிடும். the multicolored vegetables and fruits வந்து தோலை சீவாம அதுல தான் நிறைய நியூட்ரியன்ட்ஸ் இருக்கு. வெரி குட், எக்ஸலென்ட். வானவில் இருக்கிற 7 நிறங்கள்ல ஒரு ஏரோபிக் எக்ஸசைஸ் நீங்க கட்டாயம் பண்ணணும். அண்ட் நான் ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கணும், நீ எவ்வளவு நேரம் தியானம் பண்ற சங்கரி? சார் நான் டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் அலாம் ஒன்று போட்டுட்டு 21 மினிட்ஸ் பண்ணுவேன் சார். சரி, உலக மக்கள் அப்படி எல்லாம் பண்றாங்க. சொக்கலிங்க எவ்வளவு நேரம் தியானம் பண்ணுவேன்னு நினைக்கிறோமா? ஐ திங்க் சார் நீங்க ஹோல் டே எவ்ரி மொமெண்ட் யூ யூஸ் இட் as a meditation. சொக்கலிங்க தியானம் பண்ணுவதில்லை. என் பிறவியே ஒரு வரம் என்று நினைத்து என் வாழ்க்கையை தியானத்தில் வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்களோட பேசும்போது நான் மெடிடேஷன்ல வாழ்ந்துட்டு இருக்கேன். தியானத்தை அங்கமாக மாற்றிக்கொண்டு மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு மெடிடேஷனே தேவையில்லை. அந்த உணர்வுகளோட வாழ்ந்துகிட்டு உன் வாழ்க்கையை மற்றவர்களுக்கு காப்பீடிக்க கூடாது. உன் வாழ்க்கையை நினைத்து வாழ கற்றுக்கொண்டால் உனக்கு மேல ஒரு சக்தி இல்லை. உனக்கு இருக்கிற சக்தியை வந்து இது வரைக்கும் 60 வருடம் ஒருத்தரோட தூக்க மாத்திரை கொடுத்தது இல்லை. தூங்குறதுக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா, இது நடந்துருச்சு நடக்க போய் கவலைப்படாத, உயிரோட தான் தூங்க போறோம். அந்த உயிருக்கு நன்றியை கூறி 6 நிமிடம் தியானமும் பிரார்த்தனையும் பண்ணீங்கன்னா 7 நிமிடத்தில் தூங்கிடணும். குறைஞ்சது 7 மணி நேரம் தூங்கினீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. Thank you, well said sir. That gratitude is the biggest prayer every day இல்லையா? நம்ம gratitude is the biggest. அது சொன்னாலே நம்மளுக்கு it will calm you down and go to sleep. Very nice sir. Sir, thank you. இந்த நம்பரை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எந்த டவுட் இருந்தாலும் எந்த டவுட்டும் எனி டைம் நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணுவோம். இந்த முயற்சி எடுத்து மக்களுக்காக பண்றதுக்கு என் மாணவி, என் சகோதரி, என் பொண்ணு நினைக்கிறேன். உனக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அனைவரும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அனைவரும் நலமுடன் வளமுடன் வாழ்த்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அதாவது டைம் எடுத்துகிட்டு இந்த பாட்காஸ்ட் பண்ணுறதுக்கு உங்கள் பிஸி ஸ்கெடியூலில், அதாவது நாட் ஜஸ்ட் எஸ் அ கார்டியாலஜிஸ்ட், ஒரு மென்டர் மாதிரி எப்படி வந்து அழகாக வாழ்க்கைக்கும் ஒரு நல்ல பாடம் சொல்லி கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். மேலும் நம்ம வந்து இந்த மாதிரி பாட்காஸ்ட்டில் மீட் பண்ணுவோம். எல்லாருக்கும் இது மாதிரி பயனுள்ளதாக இருக்குன்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். எனக்கு நன்றியை சொல்லும் பொழுது இந்த வாய்ப்பை கொடுத்த சங்கரிக்கு பல மடங்கு நன்றி.
வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.